உங்களுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமும் டெல்லி வாழ் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த 17ஆம் தேதி பட்டியல் வெளியேற்ற உண்ணாவிரத கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் டெல்லியில் வைத்து ஜந்தர் மந்திரில் வைத்து நடைபெற இருக்கிறது. அரசியல் சட்டத்தில் ஆர்டிகிள் 341 படி தமிழ்நாடு அரசின் பரிந்துரையின் பேரிலும் மத்திய அரசும் மற்றும் ஜனாதிபதி அவர்களும் இதற்கு பட்டியலை விட்டு வெளியேற்றுவதற்காக எங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உண்ணாவிரத கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 250-300 பேர் முதல் வர இருக்கிறார்கள். ரயில் பயணமாகவும் விமானத்தின் மூலமாகவும் வர இருக்கிறார்கள். இந்த பட்டியலை விட்டு வெளியேறுவதே எங்களது நோக்கம். அரசியல் விடுதலையே சமூக விடுதலை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்ன கோரிக்கையெல்லாம் வச்சுக்கா உண்ணாவிரத போராட்டமானது நடைபெறுது? உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் கோரிக்கைகள் என்பது நாங்கள் இப்பொழுதே அதை நாங்கள் சொல்வதாக இல்லை. எல்லாவற்றையும் நாங்கள் அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் முழுமையாக சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இன்னைக்கு மட்டும் ட்ரெயினில் மட்டும் மொத்தம் எத்தனை பேர் போகிறாங்க? இன்றைக்கு ட்ரெயினில் கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்டோர், மகளிர் மட்டும் 80க்கு மேற்பட்டோர் போகிறோம். அதையும் தாண்டி ஆண்களும் வருகிறார்கள். கிட்டத்தட்ட 100-150க்கு மேற்பட்டோர் நாங்கள் பயணிக்கிறோம். இப்போ தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இயக்கங்கள் சார்ந்து யாரும் தலைமையில் யாரும் வராங்களா? இதில் எந்த இயக்கங்களுக்கும் அமைப்புகளுக்கும் அரசியல் தலைவருக்கும் யாருக்குமே இதில் நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை என்பதை தாண்டி பொது சமுதாயமாக நாங்கள் செல்ல இருக்கிறோம். இல்லை, இப்போ கட்சி இயக்கங்களாக இல்லாமல் சமூகமாக இந்த நாங்கள் ஒன்றிணைந்து இந்த டெல்லி ஜந்தர் மந்தரில் பட்டியல் வெளியிட்ட உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்குது. அதாவது இன்னைக்கு இந்த டெல்லி ஜந்தர் மந்தர் உண்ணாவிரத்துக்கு தமிழகம் மட்டுமின்றி மும்பை மற்றும் அநேக வெளிநாட்டிலிருந்து நம்ம வராங்க. குறிப்பாக தமிழகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி உண்டாக்கவே இந்த பட்டியல் வெளியேற்ற உண்ணாவிரதம் நடைபெறுகிறது. இதற்கு தன்னெழுச்சியாக மகளிர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அநேக மகளிர்கள் தன் குடும்பத்தை விட்டு கணவனிடம் பர்மிஷன் வாங்கி என் இனத்தின் விடுதலை வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் வருகை புரிந்துள்ளார்கள். சுமார் 300 பேருக்கும் அதிகமானோர் இன்று கிளம்புகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அநேகர் விமானம் மூலமும் வரவிருக்கின்றனர். 14ஆம் தேதி டெல்லி மாநகரே ஒரு தமிழக மாநகரமாக மாறக்கூடிய நிலை வந்தாலும் வரும் என்பதற்கு ஆச்சரியமில்லை. இங்கே வருகை புரிந்த தென் மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்த அனைவருக்கும் ஒரு நல்லதொரு காலை டிஃபன், மதிய உணவு சிறப்பான ஏற்பாடு செய்த பல்லாவரம் தகுதியாக சகோதரி சுப்புலட்சுமி அவங்க வீட்டில் வச்சு செலவு பண்ணாங்க. அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மல்லத்தில் சேர்ந்து பண்ணாங்க. குறிப்பாக காமெடி மில்லத்தை அவங்க அதை தலைமைத்து அந்த செலவு பண்ணாங்க. அவங்களுக்கு மட்டுமின்றி வருகை பிறந்த அனைவரும் இன்றைக்கி நிலைமையில் தங்குறதுக்கு இடம் மட்டும் கஷ்டப்படுற நேரத்தில் பல்லாவரம் தேவேந்திரகுல வேலை நலச்சங்கத்தின் சார்பில் நம்ம சமுதாய மக்களுக்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்தை பல்லாவரம் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மண்டபத்தை கொடுத்த சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கான அனுமதி டெல்லியில் அனுமதி வாங்கியாச்சா? அனுமதி பெறப்பட்டது. இது யாரோட தலைமையில் நடைபெறுதா இல்லை மக்கள் தலைமை முன்னிலை என்பதை விட இது தன்னெழுச்சியான வருது. இதுக்கு அனுமதி வாங்கியது மரியாதை திரு காமராஜ் அவர்கள்.